அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 2வது வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு கர்மஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். தொழில் ஸ்தானத்தின் இறுதி தருவாயில் 90% கடந்த சூழ்நிலையில் லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய ஒரு அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே குரு பகவானின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் எதிர்பாராத வகையில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குரு பகவான் மிக அபரிவிதமான மாற்றத்தை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். எனவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான். அது மட்டுமல்லாது குடும்பத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட நிலையில் தற்போது கடனை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான பிரச்சனைகள்ல இருந்த மனவருத்தம், வேதனை போன்றவை குறையுங்க. தடை தாமதம், ஏமாற்றம் போன்றவை விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. எனவே உறுதியாகவே தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடை தாமதமின்றி நிறைவாக பெறுவதோடு மட்டுமல்லாது இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான மாறுதலை சந்திக்க முடியும். பல்வேறு வகையில ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சற்று கட்டுக்குள் வரும். எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக 7ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சூரியனும் இந்த வாரம் முழுவதுமே சப்தமஸ்தானத்தில் தான் வலம் பெற போகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு அஷ்டமத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், அதற்கு பிறகு சனியும் நுழைகிறார். எனவே அஷ்டமத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் உறுதியாகவே நல்ல மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட வெற்றி வாய்ப்பும் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. ராசியின் அதிபதியான சூரியன் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தியாக கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை தடைதாமதமின்றி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மறைமுகமான பேச்சுகளால் நிம்மதி பாதித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல மாற்றம் கிடைப்பதோடு உத்தியோகத்தில் அரும்பாடுபட்டு உழைத்தவங்களுக்கு அதற்கான உரிய அங்கீகாரம் இந்த வேளையில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. மறைமுகமாக இருந்து வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். சிறு முயற்சி கூட நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பை மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் பெற்று தருவதற்கான நல்ல சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. கண்டச்சனியின் இறுதி காலகட்டம் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் என்பதை ராசியின் அதிபதியான சூரியனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்த்து இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப காரியங்களை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் பல முடிவுகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. சரியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க சுக்கிரன். ஆனால் அங்கு நீச்ச நிலையில் வித்யாகாரகரான புதன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். இந்த வாரம் முழுவதுமே அஷ்டமத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் தான் வலம் வருகிறார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது இந்த 2 கிரக நிலைகள் பின்னோக்கி நகர்வது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். என
எனவே உறுதியாக இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றங்களை தெளிவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய 3 கிரகநிலைகளுமே சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு பல காரிய தடைகள் விலகி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும். நீங்கள் நினைத்ததுபடியே கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள் இந்த தருணத்தில் கடுமையான நிதி பற்றாக்குறைகளை முற்றிலுமாக விலக்கி சிக்கலின்றி சிரமமின்றி எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெளிவாக களைவதோடு நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லாமல் லாபத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிகவும் அபரிவிதமாக கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். மிக முக்கியமான அரசியல் பிரச்சனைகளை சிறப்பாக கையாளுவதால் உங்களுக்கு கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். பாதகமான சூழ்நிலைகளை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை திட்டவட்டமாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறாருங்க. அதற்கு பிறகு ஜென்மம் தனம் என பல இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறார். சந்திரனின் அமைப்பு இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வருவதாலும் நீங்கள் நினைத்த காரியங்களை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மந்தமாக நடைபெற்ற பணிகள் விறுவிறுவாக சுறுசுறுப்பாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் ராசிக்கு அதிநட்பு கிரகமான புதனும் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் நல்ல மாற்றம் உறுதியாக நிச்சயமாக உங்களை தேடி வரும். நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகள் விலகி மலமளவென பல பணிகளை துல்லியமாக செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் இந்த தருணத்தில் எழுதக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இந்த வாரம் முழுவதுமே வலம் வருகிறார். செவ்வாய் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் விரைவாக பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாக நல்ல முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற 11ஆம் தேதி பிரதோஷ தினத்தன்று அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிரடியான மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் எளிதில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.